டேய் உங்க அப்பா பெரிய பருப்பா உங்க அப்பா சொன்ன கோவம் டேய் ஆமாண்டா எங்க அப்பா பருப்பு தான்டா நீ எப்படா எங்க அப்பா சொல்லலாம் சண்டை போடாதீங்கப்பா உதாரண ஒரே பருப்பு போட்டுறான் வாடா சொல்றது கேளுடா டேய் நீ உதா அவனா என்ன போடுறது நான் போட மாட்டேன் அவனை டேய் வாடா ஏய் வாடா நீ வாடா நீ வாடா வா 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 வாடா வாடா உடா அவன் மூஞ்சி மொளகாத்தூள் போட்டு போது பேர் டேய் ஊரா இல்ல உன்ன போட்டு போறான் டேய் எப்பா சொல்றது கேளு ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க ஒண்ணு இல்லடா அவங்க அப்பா 2 வாட்டி திட்டனா நான் பேசுறேன் தெரியுமா டேய் உங்க அப்பா திட்டினா சும்மா விட்டுருப்பேடா எனக்கு பால் ஊட்டி சீராட்டி சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து வளர்த்தவர் அவரு டேய் அவன் திட்டு பையன் அவன் வாங்கி குடிக்கிற பிரியாணி சிக்கன் ரைஸ் கூட ஜீரணம் கூட ஆக மாட்டேங்குது அப்படின்னா துண்ணல வயிச்சு நக்கனல்ல சொல்லி காட்டுறான் டேய் ஊரா டேய் அவன் மட்டும் தான் கத்துவானா டேய் நான் கத்தனா ஊரே வரோம் என்னடா நினைச்சுக்கிறா மாப்பிள்ள வாய் ஃபுல்லா சொல்லுவேன் அதெல்லாம் முடிஞ்சிச்சுடா இன்னியோட டேய் இன்னியோட எப்போ முடிஞ்சு போச்சுடா அது டேய் சண்டை போடாதீங்கடா கிட்ட போய் எங்க அப்பனை கூட்டின்னு வரான் கூட்டினோட போய் முதல்ல அவனை பலால் வைக்கிறான் பொந்துருவாரு சும்மா விட்டுருவான் நானு துபார் கட்ட அப்படியே பலால் வைப்பேன் பாத்துலாம்டா வாடா டேய் வாடா நான் குப்பனா வெளியே வாடா பெரிய பிரச்சனை நடக்குதுண்ணா என்னடா பிரச்சனை அங்க பாவி நான் அடிக்கிறாங்க டேய் அது எதனா காமெடி பண்ணி இருக்கான் ஐயோ கட்டி கட்டியை தச்சுக்கிறானுங்களா இது மட்டும் உண்மையா இருந்தா பூசணிக்காய் சுத்தி ஓடிக்கிறா உனக்கு வா பாக்கலாம் உங்க அப்பா தகவல் போனால என்ன பயிற்சினா நீ உன்னை இதுல போறடா டேய் எங்க அப்பா எனக்கு உசுர்றா நீ என்னடா பெரிய ஆளு எல்லாம் உன்னால தாயா அவனை உன்னை போட்டா செய்ய போகுது டேய் எங்க அப்பாவை போட்டுருவியாடா நீ போட்டுருவியா என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பனை போய் தேசியமா திட்டுறியா கோவம் வராது எனக்கு இப்பதான்டா நீ என் மகன் என் மனசு அப்படி குளிர்ந்து போச்சுடா நட குண்டு போச்சு கைத்து போச்சு நீங்க அடிக்கிறா எல்லாம் உன்னால தான்டா ஏய் இப்பதான் தெளிவாக்குறான் என் பையன் உன் சுயரூபத்தை எல்லாத்தையும் பாத்துட்டான்ல ஆமாப்பா இவ்வளவு நாள் நான் உன் பேச்ச கேட்காம இவன் கூட கண்டபடி சுத்திட்டோம்பா நடா பா என் கூட சுத்தினால கொஞ்சிட்டா நல்லா தானே துண்ணுண்டா டேய் உனக்கு கொஞ்சம் மூளை எனக்கு அதிக மூளை அந்த திறமை வச்சுதான் நான் துண்ணேன் காண்டா மீறத்து குத்தா இவ்வளவு பெரிய மூளைக்குதா அதெல்லாம் வந்து கணக்காடா டேய் மகனே தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் நீ முடிவெடுத்து போயிரு அதானே எனக்கு சந்தோஷமா இருக்குது நடா சந்தோஷமா இருக்குதா டேய் என்ன பாக்குற ABCDEFGH அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துடுறா இவரு டேய் அஷ்டெல்லாம் மம்டி முக்கா உன்னை பாத்துக்கிண்டா டேய் உன்னை பாத்துக்கிண்டா பாரு நல்லா பாரு என் புள்ள இனிமே நான் சொல்றதானே கேட்பான் இன்னும் கொஞ்ச நாள் உனக்கும் உன் பையனுக்கு சண்டை வந்து உன் பையன் உன் மேல கழட்டிக்கு போடல இவன் பேர் மாத்திரேன் என் பேர் ஏன்பா மாத்திரான் டேய் கொம்னுடா டேய் மகனே அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் எப்போ அவன் தான் பேசுன்னு கிடக்குறான் கேன தானமா அதை போய் நீ கேட்டுன்னு கிடக்குற டேய் ரவி காலண்டர்ல குச்சி வச்சுக்கோ என்ன எப்படி நீ அச்சிங் பாத்தினியா அதே மாதிரி உன்னை அச்சு உங்க அப்பனை தூக்குறா என்னது அடிச்சு தூக்கிடுவியா டேய் நான் என்ன அவ்வளவு பெரிய கோயை நினைச்சுக்கிறியா டேய் அப்பவே நான் ரவுட்ரா டேய் இவ்வளவு உங்க அப்பனுக்கு இது பண்றியா உங்க அப்பா உனக்காக என்ன செய்வான் டேய் எங்க அப்பா எனக்காக செய்யாம வேற யாருக்காக செய்வாரு கரெக்டா உனக்கு ஒண்டிதான் செய்வேன் உங்க அப்பா உனக்கு வண்டி வாங்கி கொடுப்பானா டேய் வண்டி வாங்கி தருவாரு சம்பாரிச்சு வாங்கி தருவாரு டேய் சம்பாரிச்சு இன்னைக்கே வாங்கி தரேன்டா என்னப்பா சொல்ற அவன் சொல்றான் நீ கஷ்டத்தை ஏத்துக்காதப்பா என்னடா பெரிய கஷ்டம் உன்னை விட பெரிய கஷ்டம் எப்போ அவன் ராயல் என்ஃபீல்டு சொல்றான்ப்பா அதெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும்பா அவன் எப்படா சொன்னான் ராயல் என்ஃபீல்டுன்னு டேய் இப்போ சொல்ற கேட்டுக்கோ உன்னால ராயல் என்ஃபீல்டு வாங்கி தர முடியாதுடா எனக்கு சவால் விடுறியா டேய் சவுடு கருவடு மூக்கா இப்பவே வாங்கி தரேன்டா அவனுக்கு எப்பா என்னப்பா சொல்ற கடன் கிட்ட வாங்கிடாதப்பா அதெல்லாம் வேணாப்பா டேய் கடன் வாங்குறணும் எது வாங்குறணும் என் கௌரவம் முக்கியம் உன் கௌரவம் முக்கியம் வாய் பேச்சுதான் நீ ஒன்ன வேலைக்கு ஆகாது டேய் மகனே ராயல் என்ஃபீல்டு பைக் எங்க இருக்குது ஏன்பா கேக்குற இப்பவே வாங்கி தரேன் உனக்கு எங்க தான் அவன் சொல்றான் நோ சுயநலமா தான் பேசுறியா 1.5 லட்சம் டேய் 1.5 லட்சம் நான் ஆகுது 2 லட்சம் நான் ஆகுது நான் இப்ப வாங்கி தரேன்டா டம்மி காசு நினைச்சீங்கன்னா பதுக்குது பௌ நீங்களாம் வாங்க முடியாதுடா அப்பா நம்மள அசிங்கப்படுத்துறான்ப்பா உண்மையா காசு இருக்குதாப்பா இருக்குதுடா எத்தனை வாரு டேய் எங்க அப்பா காசு எடுத்துன்னு வந்து எனக்கு வண்டி வாங்கி தர போறாருடா நீ எல்லாம் டம்மிடா நடக்காதுடா நடக்காதுடா அப்படி நந்தா நான் 10 மீட்டர் எடுத்துதான்டா டேய் எத்தனை வர போயிட்டாருடா யாம் புள்ளிக்கு இல்லாத பணம் என்ன இருக்குது அந்த தொண்டை கூட சேராது போதுமே ஏய் பாருடா பணத்தை பாரு இவ்வளவு பணமா டேய் மகனே எங்கடா இருக்குது வண்டி தானப்பா மந்தர காலி
என்னடா சொன்ன உடனே வந்துச்சே? ஆமாப்பா, ரெட் கலர்ப்பா, எனக்கு பிடிச்ச வண்டிப்பா. கையில தான் பணம் வச்சுன்னு இருப்பான், கொடுக்கல மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டேன்? இந்தாடா புடா. இந்தாங்க. எப்பா செம்ம திறமைசாலிப்பா நீ. காலையில தான் வண்டியை பார்த்தா அதுக்குள்ள வாங்கிட்ட. காலையில தான் பார்த்தா வாங்கிட்டியா? என்னடா சொல்றாரு அதால? அது ஒண்ணும் இல்லப்பா, வண்டி வாங்கிட்டோம்ல, ஓட்டி பார்க்கலாம்ப்பா. ஓட்டி பாரு கரெக்டா இருக்குதா பாரு. இது கண்ணு மட்டும் படக்கூடாது. தம்பி கிளியரா இருக்கும், வா ஓட்டி பாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. சூப்பர்ரா மகனா. பவு பிறடா பண்ணுவா தோணா. டேய் முஞ்சா ஒரு ரவுண்ட் இட்டுன்னு போயான். ஏய் வந்து உக்காடுறா, இத கூட பண்ண மாட்டேனா? டேய் அவனே ஏத்துற. எப்போ எதனா ஒண்ணு புதுசா வந்தா டிஸ்ட்ரிக் புஷ்டிங்க ஓடிக்க மாட்டோம், அதே போல தான்ப்பா இருப்பா. கரெக்ட். அப்படியே ஏத்துமே தோமையை பழத்துல தள்ளி விட்டு வண்டி ஏத்துன வந்துரு. ஓகேவா? ஓகேப்பா. இன்னையோட என் பையன் திருத்திட்டான், அது கூடவே சேர மாட்டான் போறேன். ஏங்க என்ன இப்படி ஏமாந்துட்டீங்க? மூஞ்ச பார்த்தா தெரியல, கேன மாதிரிக்குதே. டேய் யார சொல்லிக்கிறீங்க? இவனையா இல்ல என்னையா? உன்னதானா? உங்க பையன் நல்லா ஏமாத்துறானா உங்கள? ஏமாத்திட்டானா? என்னடா சொல்ற? அவனுக்கு 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டியை பார்த்தானுங்க, ரேட்டு கேட்டானுங்க, இதோ வாங்கிட்டு போயிட்டாருட்டானுங்க. அப்ப சண்டை போட்டு இருந்தானுங்களா? அதெல்லாம் சும்மா வண்டி வாங்குறதுக்கு. ஓ நம்மளுக்கு நேரத்துக்கு தேவையில்லாத பச்சு, வா நம்ம வேற வண்டி வாங்கி வைக்கலாம். டேய் இவ்வளவு நாளா நாட்டை போட்டு சேர்த்து போறா. என்னடா இது அக்கப்படாக்குது? கவலைப்படாதண்ணா, இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கும் இன்னைக்கு இருக்க போறாங்க. இத்தேடா இப்ப சொல்ற. டேய் எல்லாம் உங்களால் தான்டா. டேய் போடா. மாப்பிள்ள போட்டோ பிளான் எப்படியா? சூப்பர். மாப்பிள்ள போய் வண்டி வேணும்னு கேட்டு எங்க அப்பா வாங்கி தந்துருப்பானா? கீஸ் மா ஓம் படி மூக்கன், அதனால தானே நான் இந்த பிளான் சொன்னேன். ஆனா சூப்பர் பிளான் சொல்லி வண்டி வாங்க வச்சிட்டோம் மாப்பிள்ள. ஆனா 2 நாள் வீட்டு பக்கமே போக கூடாதுடா. டேய் நீ யார பயந்தா கோலியாக்குற? அதான் டம்மி பீஸ்டா. வேணாம் மாப்பிள்ள, அந்த ஆள் வேற ஆளை கூட்டின்னு வந்து வண்டி வித்துருவான். நீ சொல்றதும் கரெக்ட் தான், என்ன பண்ணலாம்? அதான் எனக்கும் தெரியல மாப்பிள்ள, என்ன பண்றதுன்னு. பேசாம நம்ம வண்டி அடமானம் வச்சிடலாமா? வாழ கைவிடா. இப்பதான் அதுக்குள்ள அடமானம் வச்சிடலாமான்றா. மாப்பிள்ள நம்ம ஒண்ணு மறந்துட்டா, வண்டி புக்கு வாங்கினே வரல. ஐயோ டேய் சொல்ல மாட்டேன் நீ இதெல்லாம். என்ன சொல்ல மாட்டியா? வண்டி கச்சோன்னு உட்காந்து வந்துட்ட, உனக்கு அறிவு இல்லையா? ஐயோ இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டாக்கா, அது 2 பேர் வரானுங்க பேரு, அவனுக்கிட்ட ஐடியா கேளு. ஹலோ பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா இங்க ஏதாவது மட்டன் பிரியாணி போடுறாங்களா? நான் அப்படி வாய போலன்னு வரானுங்க. என்னப்பா உங்க பாட்டு வச்சுக்கிறீங்க? ஏண்டா ஊட்டி வாசல் நிறுத்தி வச்சிருந்த வண்டி திரும்பி வந்துட்டு நானா கேக்குறீங்க? டேய் காசு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம்டா. அப்ப திட்டு வண்டி வாங்கிக்கிறீங்களா? புக்கே காமி. புக்கு வீட்டுல இருக்குது. புக்கு தானே காட்டுறாரு. இந்த பார் செந்தில் என் பேர்ல இருக்குது. மாப்பிள்ள நடா இது. ஒழுங்கு மரியாதை வண்டி விட்டு இறங்குங்க, என்ல கேஸ் குடுத்துட்டு மாட்டிப்பீங்க. மாப்பிள்ள நீ சமாளிச்சுட்டு வா, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் இவன் பாட்டு போய்க்கினே இருக்கிறான். எவன் போலீஸ்ல இருக்காங்க? ஐயோ நாளடா எப்போ நான் போயிட்டான். ஏய் இறங்குறியா இல்லையாடா? இறங்கிடுறேங்க. இறங்கு. டேய் மாப்பிள்ள எப்பா எப்படி கச்சிச்சுடா மோட்ரா வாடா. போடா